கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை காலையில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடியால் கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, தைரியமாயிருப்பீர்களாக, சந்தோஷமாயிருப்பீர்களாக. இன்றைய தியானத்திற்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். தேவ பிள்ளைகளை குறித்த தேவனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் இந்த உலகத்தில் வாசம் பண்ணும்படியாய் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நற்கிரியைகளை செய்யத்தக்கதான மக்களாய் நாம் காணப்பட வேண்டுமானால் அதனுடைய 1ஆம் வசனம் நிறைவேற்றப்பட வேண்டும். 1ஆம் வசனம் சொல்லியிருக்கு, அக்கிரமங்களிலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்தோம். ஆகினாலும் நம்முடைய செய்கைகள் எல்லாம் மரித்த செய்கைகள், அக்கிரமமுள்ள செய்கைகளாய் இருந்தது. நற்கிரியைகள் அங்கே காணப்படவில்லை. ஏனென்றால் அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்த அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள், பொல்லாத கிரியை. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிலே அன்பு கூர்ந்து மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்பொழுது என்ன ஆயிற்று? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. இந்த வார்த்தையின்படி இப்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். இவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் இல்லை? ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லியிருக்கிறது, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நமது மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். So it was when we were at the worst, God gave his best. When we were at the deepest pit, God gave us the one who was in the highest. எதற்காக? நாம் நற்கிரியைகளை செய்ய முடியாது. அதை செய்ய கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் எங்களை என்ன நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கம் எங்களில் நிறைவேற்றப்படத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இரத்தத்தின் கோட்டைக்குள் மறையும். இன்றைக்கு தேவையான கிருபைகளை அளவில்லாமல் தாரும். சுக பலன் ஆரோக்கியத்தோடு மாத்திரமல்ல, நற்கிரியைகளை செய்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட சகாயம் பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Let there be a difference between who we were and who we are. முன்பு யாராய் இருந்தோமோ அதற்கும் இப்பொழுது யாராய் இருக்கிறோமோ அதற்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் நம்மிலே காண்பிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.